பிக் பாஸ் சீசன் 10 தமிழ். யோ, என்னையா சொல்ற? பிக் பாஸ் சீசன் 10 இப்போதான் 9 முடிஞ்சிட்டு போச்சு, அதுக்குள்ளேயும் 10 அப்படின்ற மாதிரி திடீர்னு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வட்டம் பாருங்கள், நீங்கள் ரிவ்யூ பண்ண போகிறீங்க, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் கலக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி, என்னையா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது காமன் மேன் உள்ளே போகிறதுக்கான ஒரு ப்ரமோ. ஆக்சுவலாக காமன் மேன் அப்படின்றது சீசன் 5ல் ராஜு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோ போட்டுட்டு சீசன் 6க்கு அது வந்து கொடுத்தாங்க. அதுலேயும் வந்து கப்புள் ஆஃப் காமனர்ஸ் வந்து உள்ளே வந்தாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனலக்ஷ்மி. ஸோ அவங்க காமனர் அப்படின்ற மாதிரி தான் அடையாளப்படுத்தி சீசன் 6க்குள்ளே வந்தாங்க. அடுத்து சிவின் கணேசன் அப்படின்ற மாதிரி ஒரு மாடல் அவங்களும் வந்து உள்ளே வந்தாங்க. பட் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக காமனராக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து மாடலிங்கில் இருந்தாங்க. தனலக்ஷ்மி வந்து ஏற்கனவே வந்து ஒரு ஃபெமிலியரான ஒரு ஃபேஸாக தான் இருந்தாங்க அப்படிங்கிறது தான். இப்போ காமனர்னால் எப்படிங்க? ஒரு ஆட்டோ ஓட்டுறவர், ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கவர், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வந்து கான்ட்ராக்ட் வேலை பார்த்துட்டு இருக்காரு, ஒரு கொத்தனார், இந்த மாதிரி ஒரு மக்களாக கலந்த ஒருவர் தான் வந்து வர்றது காமனர் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. இப்போது இந்த ப்ரொமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ப்ரொமோவில் கீழே வந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏய் நீங்கள் இப்படி தான்டா காமனரும்பீங்க, ஆனால் ஒரிஜினலாக காமனராக கூட்டு வர போகிறீங்க, எவனாவது ஒருத்தன் இன்ஸ்டாகிராமில் கப்பல் வச்சுருப்பேன், ஒரு பொண்டாட்டி புருஷனையும் வந்து கூட்டு வருவீங்க, அப்படி இல்லையா இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் இந்த மாதிரி வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ஃபேமஸாக இருந்து என்னத்தையோ ஒன்று பண்ணி ஃபேமஸாக இருக்கிறவனை தூக்கி வந்து உள்ளே போட போகிறீங்க. திருச்சி சாதனா, அப்புறம் வந்து இந்த மாதிரி சிக்கா மாமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அடுத்த லிஸ்ட்டில். ஸோ இவங்க எல்லாம் வந்து உள்ளே போட போகிறீங்க, வேறு என்ன புதுசாக பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து முதல்ல விமர்சனம். அடுத்து விஜய் சேதுபதி, எதுக்குங்க நீங்கள் திருப்பியுமா இதுக்கு நீங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க. என்னது ஆக்சுவலாக காமன் மேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான கிளாரிட்டியை முதல்ல நம்ம கொடுத்துட்டு அடுத்து நம்ம வந்து பேசுவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் வீடியோ ஒரு லைக்கை போட்டுருங்க. ஓகே, சரி. இந்த பிக் பாஸ் சீசன் 10 வந்து ஆரம்பிக்கிறதுக்கு அக்டோபர் தான் எப்பயும் போல், அது முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சரி, அப்போ எதுக்கு இந்த ப்ரொமோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வந்து காமன் மேன் கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடுறாங்க. அதில் அந்த ப்ரொமோவில் படி பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் வந்து சும்மா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஏய் இந்த பேகை பார்க்கும்போது பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் மாதிரி இருக்கடி நீ அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு உருட்டுது. ஒன்று நான் வந்து பிக் பாஸ் பண்ணால் அறுத்து கழிறேன் அப்படிங்கிறது ஒன்று சரிடி போடி அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது காமன் மேன் காடை தூக்கி விஜய் சேதுபதி அங்கேருந்து வீசுறாப்புல. அவரை அந்த அம்மா மேலே வந்து இளநீ குடிச்சிட்டு இருக்கா, அது மேலே படுது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு அம்மா வந்து உனக்கு சமைச்சு போட்டதுக்கு நான் 3 மாதம் பிக் பாஸ்க்குள்ளே இருந்தேன்னா நான் டைட்டில் அடிச்சிருப்பேன்டா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அம்மா ஒரு பிள்ளையை பார்த்து பேசுகிற மாதிரி, ஆஃபீஸில் டென்ஷனில் இதுக்கு பிக் பாஸ் நான் போயிடுவேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த கார்டு வருது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவனும் நீ உருட்டிகிட்டே இருக்கடா, நல்லா உருட்டுறடா, உனக்கு பிக் பாஸ் வந்துடுது டப்புன்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கும், அதாவது ஆட்டோக்காரங்கள்லேருந்து, ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்கலேருந்து, ஒரு சாதாரணமாக ஒரு வேலைக்கு போகிற பொண்ணுங்கள்லேருந்து எல்லாருமே இதில் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சம்பவம் பண்ணியிருக்காங்க. அடுத்த விஜய் சேதுபதி கடைசியாக வந்துட்டு, நீங்கள் வாங்கப்பா நான் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் தான் சொல்லுவீங்களா இது நடிப்பு, இது நடிப்பு இல்லை, இவன் நடிக்கிறான், இவன் வந்து பார்த்தீங்கன்னா அழுகுறான், இவன் உண்மையிலே அழுகுறான், இவன் முகத்திரை கிழிஞ்சிருச்சு, இவன் வந்து அதாவது எல்லாமே சொல்லுவோம்ல பிக் பாஸில் இருக்கிற அந்த டேர்ம்ஸ்லாம் வந்து சொல்லி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிளிம்ஸ் மாதிரி வந்து கொடுக்குறாரு. இதுதான் வந்து இருக்க போது, நீங்கள் வந்தால் வந்து கலக்குவீங்க. ஸோ காமன் கண்டஸ்டன்ஸாக நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா அதில் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின் பிக் பாஸ் அக்டோபரில் ஆரம்பிக்கிறதுல அது உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு என்ன நீங்கள் பண்ணணும் காமனாக இருந்தீங்க அப்படின்னா, விஜய் டிவி ஹாட்ஸ்டார், அதாவது விஜய்.jiohotstar.com அப்படின்ற வெப்சைட்குள்ளே போங்க. அதில் ஒரு 4 டீட்டெயில் கேட்கும். உங்கள் பேர், உங்கள் வயது, உங்களுடைய வீடியோ 2 நிமிஷம் வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணணும். நான் எதுக்கு பிக் பாஸ் போகிறேன், நான் என்னத்தை அறுத்து கிழிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவை நீங்கள் வந்து போடணும். போட்டுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்தி உள்ள பட்சத்தில் லெவல் 1லேருந்து லெவல் 2க்கு நீங்கள் போவீங்க. மொத்தம் 4 லெவல் ஆடிஷன் அதிலே போட்டிருக்கு. நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிச்சுட்டு பாருங்கள். அதில் நீங்கள் வரணும், அந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் போனால் சம்பளம் எதிர்பார்க்க முடியாது. நாங்கள் சும்மா வந்து ஏதோ கொஞ்சம் தான் கொடுப்போம். நீங்கள் தான் வந்து வர்றதுக்கு போகிறதுக்கு, அங்கே தங்கி ஏதாவது வர்றதுக்கெலாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். நாங்கள் வந்து ஒரு பைசா கொடுக்க மாட்டோம்ட்டாங்க. ஓகேவா, நல்ல ரூல்ஸ்லாம் படிச்சுக்கோங்க தெளிவாக, சரியா? அப்புறம் நிறையா விதிமுறைகள் இருக்குது. எல்லாத்துக்கும் சைன் பண்ணணும், இன்டர்வியூ கொடுக்கக்கூடாது, நீங்கள் வந்து வெளியே போகணுன்னா எங்ககிட்ட கேட்டு தான் போகணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்களாம் அவங்கள பார்த்தோன்னா கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரிலாம் இருக்குது. 2வது லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி போட போகிறாங்க. அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி 3வது லெவலில் 1 to 1, அடுத்து 4வது லெவலில் வந்து ஒரு இன்டர்வியூ முடித்து ஃபைனலாக கொடுத்துருவாங்க.
சரி, இப்போ எடுத்துக்கிறாங்களே, எடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் ஷோ தனியாக ரன் ஆகும். எப்படின்னு அப்படி கேட்குறீங்களா? தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸு அக்னி பரீட்சா அப்படின்ற மாதிரி ஒரு ஷோ பண்ணாங்க. இப்போ மலையாளத்தில அத பண்ண போகிறாங்க. ஸோ வாரத்துக்கு 2 நாளுங்க. உள்ள நீங்க செலக்ட் ஆவறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்கள உள்ள கூப்பிட்டுருவாங்க. கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு ஒரு டாஸ்க் குடுக்குறது. உள்ள ஒரு 3 ஹோஸ்ட் இருப்பாங்க. அந்த 3 ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 3 ஹோஸ்ட்னு சொல்ல முடியாது. ஆங்கர் சொல்லலாமா? இல்ல ஜட்ஜ் சொல்லலாம். ஜட்ஜ் தான் கரெக்ட்டா இருக்கும். அந்த 3 ஜட்ஜுங்கிறது தெலுங்குல பிந்து மாதேவி வந்தாங்க. அந்த மாரி நம்ம தமிழ்ல ஜெயிச்சவங்க யாராவது, இப்போ பாலாஜி முருகதாஸ் வந்து வரலாம். அல்டிமேட்ல வின் பண்ணாரு. நம்ம ஆர் அர்ஜுன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு ஜட்ஜா. ஓகே. இல்ல ஒரு பொண்ணு யார் ஜெயிச்சா? அர்ச்சனா ஜெயிச்சாங்க. திவ்யா கணேசன் ஜெயிச்சாங்க. திவ்யா கணேசன்லாம் மதிக்க மாட்டேன்னு வைங்களேன். அர்ச்சனா அதுக்கடுத்து முன்னாடி வந்து ரித்விகா ஜெயிச்சாங்க. ரித்விகா உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாரி யாரோ உள்ள வந்து இந்த ஷோவ ரன் பண்ணுவாங்க. விஜய் சேதுபதி பண்ண மாட்டாரு. ஸோ இவங்க எல்லாம் பண்ணிட்டு ஓட்டிங் இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பேரோ, 6 பேரோ காமனர் எத்தனை பேர் செலக்ட் பண்ண போறாங்கங்கிறது தெரியல. மினிமம் 3 இருக்கும். அந்த 3 பேர்ல ஓட்டிங் அடிப்படையில யாரெல்லாம் வந்து இது பண்றாங்களோ, அவங்கள தூக்கி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, எடுக்க போறாங்க. சீசன் 10ல பங்கு பெறுவதற்கான ஒரு அரிய வாய்ப்பு அப்படிங்கிற மாரி வந்து பிரச்சாரம் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணி அந்த 1 1/2 மாசம் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு வாரம் 2 நாள் வரப்போகுது. ஓகே 2 டேஸ் தான் வாரம். அதில ஒரு காம்படிட்டிவா உங்களுக்கு வந்து போட்டிகள் இருக்கும். நிறைய டாஸ்க் வந்து கொடுக்கப்படும். கடுமையான டாஸ்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். பட் இவங்க எப்படி கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால நம்ம வந்து ஓவரா இது பண்ணிட்டு, "ஏய் நான் வர்றா எப்படி தலைகீழாகத்தான் குதிப்பேன்" அப்படின்ற மாதிரிலாம் டாஸ்க் இருக்கும் எதிர்பார்க்காதீங்க. இங்க வந்து ரொம்ப கஷ்டமான டாஸ்க். என்ன சொல்றது? லெமன் இன் த ஸ்பூன். இந்த மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். இல்ல அதை விட டஃப்பான டாஸ்க். பின்னாடி கை கட்டிட்டு அப்படியே வந்து சுத்திட்டே ஓடணும் அப்படின்ற மாரி. இல்ல வந்து கீழ ரிங்கா ரோசஸ் அந்த மாரிலாம் டஃப்பான டாஸ்க் குடுப்பாங்களாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். சரியா? சரி இவ்வளோ சொல்றியே சவால நீ அப்ளை பண்றியான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறது விஜய் சேதுபதி வந்ததுலேருந்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இல்ல. பட் ஒரு காமன் மேன் அப்படின்ற ஒரு பட்சத்தில நான் சீரியஸா எதிர்பார்க்கிறது, அட்லீஸ்ட் இந்த வட்டம் இந்த யூடியூபர்ஸ்க்கோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஏற்கனவே பாப்புலரா இருக்கவங்களுக்கு வாய்ப்பு குடுக்காம, உண்மையிலேயே காமன் மேன் எடுங்கங்கிறது தான் என்னுடைய ஒரு கோரிக்கை. நான் வந்து 10ஓட 11 அந்த வட்டம் அப்ளை பண்ண தான் போறேன். அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஓகே. ஏன்னா, நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிக் பாஸ்ங்கிறது ஒரு ஆசை தான். அதில எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரி போட்டு வைப்போம் 10ஓட 11 வந்தா வரும்போது, இல்லாட்டி போய் தொலையுது. இங்க உட்காந்து ரிவ்யூ பண்ண வேண்டியதான். அப்படிங்கிறது. ஏன்னா, வட்டம் இப்படி தான் வந்து இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா, இந்த வட்டம் வந்து காமன் மேன் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல, அந்த கேட்டகரியில போயிட்டு, அப்புறம் நீங்க உள்ள வாய்ப்பு குடுத்தீங்கன்னா, பிக் பாஸ்க்கு போலாம் அப்படின்ற மாரி எண்ணம் உங்களுக்கும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபார்மேட்டு. இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இதில நீங்க உள்ள நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா, பிக் பாஸ் மெயினுக்கு நீங்க போறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. அதில வந்து விஜய் சேதுபதி தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட். ஓகே. ஸோ கிளாரிட்டி உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நெனைக்கிறேன். இதுக்கு மேல ஏதாவது கிளாரிட்டி வேணுமா? தேவையில்லன்னு நெனைக்கிறேன். ஓகே. சரி இப்ப 2 நிமிஷம் வீடியோ போடணும். எப்படி போடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க மனசுக்குள்ள இருக்க ஆசைகள் என்ன? பிக் பாஸ் நீங்க என்ன இதுக்கு போணும்? உள்ள போனா நீங்க என்னத்த அறுத்து கிழிப்பீங்க? அப்படின்ற மாரி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஷார்ட்டான ஒரு வீடியோ. நான் இத போய் இப்படி பண்ணுவேன், கேம மாத்துவேன், அத பண்ணுவேன், இத பண்ணுவேன் அப்படின்னு சொல்லாம, ப்ரொடக்டிவா என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத சிம்பிளா வந்து ஒரு காணொளி மாரி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி போடுங்க. கண்டிப்பா அத பத்தி நம்ம வந்து பேசலாம். ஓகே. என்ன ப்ராசஸ்ல இருக்கு? என்ன பண்றாங்க? உண்மையிலேயே காமன் மேன் எடுக்க போறாங்களா? இல்ல சும்மா ஒரு ஜிமிக்ஸ்க்காக இத பண்ணிட்டு ஏன்னா இந்த ஷோ வந்து தூக்கி விடணும்ல. இது வந்து பிக் பாஸ்க்கு ஒரு ஹைப் குடுக்குறதுக்கு தான் பண்ண போறாங்க. ஓகே. இதுல என்ன இதுன்னா, தெலுங்குல ஒருத்தர் வந்து ஜெயிச்சாரு காமனர்லருந்து. அவர் உள்ள போய் பிக் பாஸ் ரைட்ல அடிச்சிட்டாப்ல. அந்த மாரி இங்கேயும் வந்து ஏதாவது பண்ண போறாங்களா? அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். சரியா? ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பா சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம்.